உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துதல் சொல்லுகிறோம். கர்த்தர் உங்களை யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த நல்ல ஒரு தருணத்தில், நல்ல ஒரு நேரத்தில் கர்த்தரை துதிக்கவும், தேவனை ஆராதிக்கும், தேவன் கொடுத்த எல்லா கிருபைக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துகிறவராக இருக்கிறோம். இந்த இடம் முழுவதும் ஸ்தலத்தில் தேவனுடைய மகிமையும் தேவனுடைய பிரசன்னமும் அளவில்லாமல் இறங்கி வரும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். நம்ம அதே போல் தேவனுடைய வார்த்தைக்காக நம்ம கடந்து போகலாம். உண்மையாக தேவனுடைய வசனம் நமக்கு சொல்லப்பட்டுகிறது, நீங்கள் சத்தியத்தை அறிவீர், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று. இன்னைக்கு சத்தியமான ஜீவன் உள்ள இந்த வார்த்தை எந்த மனிதன் தெரிந்து கொள்ளுகிறானோ, இதன்படி நடக்கிறானோ, அந்த மனுஷனுக்கு உண்மையாக தேவனுடைய விடுதலையும் தேவன் உண்டாக்கக்கூடியவராக இருக்கிறார். நம்ம தேவனுடைய வார்த்தைக்காக கடந்து போகலாம். அதுக்கு முன்பாக நம்ம கண்களை மூடியான சமூகத்தில் நம்ம ஜெபிக்கலாம். நேரத்தில் அன்பின் தேவனே, உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல நேரத்தை தகப்பனே, உங்களுடைய வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு பேச எங்கள் கிருபை தந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையின் எல்லா வார்த்தை ஆண்டவரே, வேதத்தில் இருக்கிற எல்லா மகத்துவங்களையும், வேதத்தின் எல்லா ரகசியங்களும் எங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இதனால் நாங்கள் பேச போகிற எல்லா வார்த்தைகளுக்காக தேவனை நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேலையில் இருக்கிறோம், நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கடந்து போகலாம். உண்மையாக தேவன் இந்த வார்த்தையின் மூலியமா உங்களை யாவரையும் எல்லா குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில நம்ம எவைகளுக்கு இடம் கொடுத்துருக்கோம்? தேவனுக்கு நம்ம உண்மையா இடம் கொடுத்துருக்கிறோமா, இல்லை சத்ருவானனுக்கு நம்ம இடம் கொடுத்துருக்கிறோமா என்று நம்ம சற்று நேரம் நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். உண்மையாக தேவனுக்கு நம்ம இடம் கொடுக்கும் போது தேவன் பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மளை எல்லாரையும் கர்த்தர் நம்மளை ஆளுகை பண்ணுகிறவராக இருக்கான். அவனோட பிரசனம் நமக்குள்ளே இறங்கி வருகிறதா இருக்கு. ஆனால் நம்மளுக்கு விரோதியான ஒருவன் இருக்கிறான், சத்ருவானன் இருக்கிறான். அவனுக்கு நம்ம இடம் கொடுக்கும் போது நம்மளை பல வகையான பாவத்திலையும் பல வகையான காரியங்களுக்கு கொண்டு போய் நம்முடைய ஆத்துமாவும் அழியும்படியாக எல்லாம் செய்யக்கூடியவன் ஒருவன் இருக்கிறான். அவன் தான் சத்ருவானவனாக இருக்கிறான். அதனால இன்னைக்கு வேத வசனத்துல இன்னைக்கு நம்ம யார் முக்கியத்துவம் கொடுத்துக்கிறோம்? நம் தேவனோடு கூட இருக்கிறோமா? உண்மையாக அந்த சத்தியத்தை எடுத்துக்கொண்டு நடக்கிறோமா? வேதத்தின் வெளிச்சத்தில் நம்ம போய்கொண்டிருக்கிறோமா? முதலாவது நம்ம சத்துருவை நம்ம நன்றாக தெரிந்து கொள்ளும் போது அவனை ஜெயிப்பதுக்கு நம்மளுக்கு அது ஈஸியான காரியமாக இருக்கும், லகுவான ஒரு காரியமாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், ஒரு வசனத்தை எடுத்து நம்ம அந்த வாசிக்கும் போது எபேசியரில் நீங்கள் 4வது அதிகாரம் 27வது வசனம் இப்படியாக சொல்லப்பட்டுகிறது, பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் இருங்கள். அது சொல்லப்பட்டிருக்கு. அந்த எபேசியர் சபைக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை கொடுக்கக்கூடியது ஒரு காரியமா இருக்கிறது. அதுல சொல்லப்பட்டுகிறது, பிசாசானவனுக்கு இடம் கொடுக்காதீங்க சொல்லப்பட்டுகிறது. அப்போ பிசாசானவன் என்ன பண்ணுகிறான்னா, அவன் ஒரு இடத்த அவன் தேடக்கூடியவனாக இருக்கிறான். அது மனிதனோட வாழ்க்கையா இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு காரியமா இருக்கட்டும், அவன் தேடக்கூடியவனாக இருக்கிறான். அதுதான் அவனுக்கு சொல்லப்பட்டிருக்கு, அவன் கட்சிக்கும் சிங்கம் போல யாரு விளங்கலாம் என்று அவன் என்ன பண்ணி கொண்டிருக்கிறானா, சுத்தி திரிந்து கொண்டிருக்கிறான் என்று வசனம் நம்மளுக்கு அருமையாக சொல்லப்பட்டுகிறது. அப்போ இன்னைக்கு பவுல் சொல்றாரு, சத்துருவுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க என்றார். ஒருவேளை இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில நம்ம எதில் இடம் கொடுத்துருக்கிறோம்? கொஞ்ச நேரம் நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். நம்ம சிந்தனையில நம்ம இடம் கொடுத்துருக்கிறோமா, இல்லை நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கையில நம்ம இடம் கொடுத்துருக்கிறோமா? எதுல நம்ம இடம் கொடுத்துருக்கிறோம்? அப்போ இந்த இடம் நம்ம கொடுத்துருந்தா, ஒருவேளை இன்னைக்கு தேவனிடத்துல அப்பா அவருடைய காரியங்கள் நமக்குள்ள ஒன்றுமே இருக்கக்கூடாதாண்டவரை என்று சொல்லி நம்ம என்ன பண்ணோம், நம்ம ஜெபிக்கிறவர்களா நம்ம இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இன்னைக்கு பிசாசு எவைகளெல்லாம் நம்ம அவனுக்கு ஒப்பு கொடுக்கிறோமோ, எவைகளுக்கெல்லாம் நம்ம கடந்து போகிறோமோ, அவன் என்ன பண்ணுகிறான்னா அவனுக்கு சாதகமான காரியங்களை கொண்டு வந்து நம்மளை என்ன பண்ணுகிறான், கிரியை செய்கிறவனா இருக்கிறான். முதலாவது நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாதுன்னா, பெருமையின் காரியம் இருக்கக்கூடாது. பெருமை உள்ளவனுக்கு என்ன பண்ணுகிறாங்கன்னா, தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று வேத வசனம் சொல்லப்படுகிறது. இந்த பெருமை யாரின் மூலியமா வருகிறது என்று பார்க்கும்போது பிசாசின் மூலியமா அது ஆதியிலிருந்து வரக்கூடியதாக இருக்கிறது. அவன் பாருங்க, தேவனுடைய சிங்காசனத்துல ஏறி உக்காரணும் என்று அவன் என்ன பண்ணுகிறான், அவன் இஷ்டப்படுகிறவனா. ஆனா பரலோகத்திலிருந்து அவனை என்ன பண்றாரு, தேவன் இந்த தள்ளி விட்டாருன்னு சொல்லப்பட்டிருக்கு, தள்ளி விட்டுருக்காரு. அப்ப பார்க்கும்போது இந்த நேரத்துல வேத வசனம் நம்மளுக்கு சொல்லப்படுகிறது. அப்ப சத்துருவான என்ன பண்ணுகிறான்னா, அதிகமான இந்த பெருமைகளை நான் என்ற ஒரு காரியத்துக்குள்ள நம்மளை கொண்டு போகிறவனா இருக்கிறான்.
அப்போ இந்த நமக்குள்ள என்ன இருக்குன்னா, கர்த்தர் தேவனுடைய வசனமே நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு, பெருமை உள்ள ஒரு மனுஷனுக்கு தேவன் அவர் எதிர்த்து நிற்கிறவராக இருக்கிறார். அப்போ இந்த பெருமைன்றது எதுலேயும் நம்மளுக்கு வரக்கூடாது. பொருளாசை ஆகட்டும், எதுலேயும் ஆகட்டும், இந்த பெருமை என்னைக்கு நமக்குள்ள அதிகமாக கிரியை செய்கிறதோ அப்போ சத்ருவான் நமக்குள்ள அவன் கிரியை செய்கிறவனாக இருக்கிறான். இப்போ ஒருவேளை நமக்குள்ள இந்த பெருமை நாவிகள் நமக்குள்ள கிரியை செய்து கொண்டிருந்தா, இன்னைக்கு லைவாக ஆண்டவரே இந்த பெருமையின் காரியங்கள் எனக்குள்ள கிரியை செய்யக்கூடாது ஆண்டவரே என்று சொல்லி நம்ம ஆண்டவரத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கும் போது தேவன் நமக்குள்ள ஆண்டவருடைய கிருபையும் அவருடைய பிரசன்னமும் நமக்குள்ள இறங்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கொஞ்சம் நல்ல உயர்ந்த ஸ்தானத்தில் படிச்சிட்டோம்னா அது ஒரு பெரிய பெருமையா இருக்கிறது. இல்லை நம்ம வாழ்க்கையில என்ன சாதிச்சோமா அது ஒரு பெரிய நம்ம வாழ்க்கையில ஒரு பெருமையா இருக்கிறது. எல்லாம் நம்ம நினைக்கிறோம் நம்ம கொஞ்சம் நல்லா வசதியக்காரன் அது ஒரு பெருமையா இருக்கிறது. இதெல்லாம் தேவன் வெறுக்கக்கூடிய ஒரு இருக்கிறார். நம்மளோட பெருமை, நம்ம பெருமை உள்ளவனுக்கு தேவன் என்ன பண்றார், எதிர்த்து நிற்கிறார். அப்ப அந்த பெருமைன்றது நமக்குள்ள எதுலேயும் எந்த பொருள் மேலேயும் எது மேலேயும் வராதபடிக்கு நம்ம என்ன பண்ணோம்னா தேவனுக்குள்ள நம்ம காத்து கொள்ள வேண்டும். அப்போ இன்னைக்கு பெருமையின் காரியத்துக்கு தேவனே நிற்கும் போது அது சத்ருவானன் பிசாசனவன் அது கொண்டு வருகிறவனானுக்கு அவனுக்குள்ள அந்த பெருமை வந்தத நிமித்தம் தான் அவனை தள்ளப்பட்டான்னு சொல்லப்பட்டுகிறது. அப்போ அந்த பெருமையின் காரியம் நம்ம எடுத்து போட வேண்டும். அப்போ நான் ரெண்டாவது காரியம் என்ன சொல்லுகிறேன்னா, பிசாசன் நமக்குள்ள என்னென்ன கொண்டு வர போறான், என்னென்ன கொண்டு வந்து நம்மளுடைய ஆத்துமாவுக்கு நம்ம கெடுக்கிறான் என்று சொல்லி தான் உங்களோடு கூட நான் பேசுகிறேன். பிசாசுக்கு இடம் கொடுக்காதன்னு அந்த இடத்துல வேத வசனம் நம்மளுக்கு சொல்லப்பட்டுகிறது. அப்போ பிசாசுக்கு இடம் கொடுத்தா அவன் என்னென்ன கிரியை செய்வான் தான் உங்களோட மத்தியில் பேசுகிறேன். இப்போ பாருங்க, வேத வசனத்துல பொய்யின் நாவு கொண்டு வருகிறவனா இருக்கிறான். பொய்யின் நாவுகள் ஒரு பொய்யின் பேசுகிற காரியங்களை நமக்குள்ள கொண்டு வருகிறவனா இருக்கிறான். நம்ம ஒரு பொய் இன்னொரு பொய் பேச போய் அது பெரிய பொய்யாக அது மாறக்கூடியதா இருக்கிறது. இன்னைக்கு வேதத்துல பார்க்கும்போது பொய்க்கு தகுப்பன் யார் என்று பார்க்கும்போது பிசாசானவனா இருக்கிறான். அவன் ஆதியிலிருந்து பொய் சொல்லுகிறவனா இருக்கிறான். அவன் பொய்க்கு தகுப்பனாக அவன் இருக்கிறவனா இருக்கிறான். அப்போ ஒருவேளை இன்னைக்கு அந்த பொய்யின் ஆவி நமக்குள்ள இருந்தா இன்னைக்கு தயவாக நம்ம என்ன பண்ணோம், அதை எடுத்து போட வேண்டும். நம்ம சிலருங்கெல்லாம் வாயை திறந்தாலே என்ன பண்ணுவாங்கன்னா பொய் சொல்லுவாங்க. உண்மைன்ற அந்த வார்த்தைன்றது நம்முடைய நாவுகளுக்குள்ள இல்லாத போய் விடுகிறது. அதுதான் சத்தியத்தை சத்தியமாக உண்மையை உண்மையாக நம்ம பேசக்கூடியவர்களாக நம்ம இருக்கும் போது நம்ம ஆசீர்வதிக்கப்படுகிறவங்களா இருக்கிறோம். தேவனோட தயவை பெற்றுக்கொள்ளுகிறவங்களா இருக்கிறோம். தேவன் மகா பரிசுத்தமுள்ள ஒரு தேவனா இருக்க அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கும்போது சத்ருவானனுக்கு நம்ம இடமே கொடுக்கக்கூடாது. இன்னைக்கு நம்மள என்ன பண்ணுவான்னா நம்மளை அவமானப்படுத்தும்படியாக என்ன பண்ணுவோன்னா பொய் சொல்ல வைக்குவான். இப்போ இந்த பொய் என்றது நம்ம சொல்ல போய் அந்த பொய் ஒரு நாள் தெரியப்படும் போது நம்ம ஒரு பெரிய அவமானத்துக்குள்ள கடந்து போகிறவங்களா இருக்கும். இல்லை நம்ம உண்மை பேசும்போது அந்த உண்மைன்றது நம்மளை எப்பவுமே தேவன் ஜெயத்துக்குள்ள கொண்டு வருகிறவரா இருக்கிறார். அதுதான் ஆண்டவர் சொல்றார், கொஞ்சத்துல உண்மை உள்ளவனை கர்த்தர் அநேகத்துக்கு அதிபதியாக கர்த்தர் வைக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ எவ்வளவு ஊழியம் செய்தன்னு ஆண்டவர் கேட்க மாட்டாரு. நீ இப்படி பண்ண அப்படி நீ எவ்வளவு அற்புதங்களை செய்தன்னு தேவன் கேட்க மாட்டாரு. எவ்வளவு விசுவாசிகளை துரத்துன்னு ஆண்டவர் கேட்க மாட்டாரு. தேவன் கேட்கக்கூடிய காரியம் ஒன்னே ஒன்று, நீ எனக்கு உண்மையா இருந்தியா, என்னுடைய காரியங்கள்ல உண்மையா இருந்தியா என்று தேவன் கேட்கக்கூடிய காரியமா இருக்கிறது. அப்ப இதுல பாருங்க, இன்னைக்கு நம்முடைய நாவுகளுக்குள்ள பொய்யின் காரியங்கள் சின்னதா இருக்கட்டும் பெரியதா இருக்கட்டும், எந்த ஒரு பொய்ன்றது நம்முடைய நாவுகள் இருக்கவே கூடாது. இன்னைக்கு சிலரெல்லாம் பார்க்கும்போது சில விசுவாசிகளுக்கு ஃபோன் பண்ணும்போது 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இருப்பாங்க. அவங்க உடனே ஃபோன் எடுத்து சொல்லுவாங்க, இங்க பக்கத்துல தான் இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. அது ஒரு பொய் தானே. அப்போ நான் இருக்குது என்ன பண்ணோம், நான் இந்த இடத்துல இருக்கேன் இத்தனை மணி நேரம் அப்படி நம்ம சொல்லக்கூடிய காரியத்துக்குள்ள நம்ம போகும்போது அது பொய்யாக இருக்கவே இருக்காது. நல்ல விஷயத்துக்கு தானே பொய் சொல்றீங்க, பொய் சொல்லன்னுவாங்க. பொய் தான். அப்போ அந்த பொய்க்கு தகுப்பன் யாரா இருக்கான்னா பிசாசனவனா இருக்கிறான். அதுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, இடத்தையும் நம்ம கொடுக்கக்கூடாது. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3வது காரியம் என்னன்னா, மனுஷனை பிசாசனவன் டிப்ரெஷனுக்குள்ள கொண்டு போகிறவனா இருக்கிறான், கவலைகளுக்குள்ள கொண்டு போகிறவனா இருக்கிறான், மரண பயத்துக்குள்ள கொண்டு போகிறவனா இருக்கிறான், அநேக விஷயங்களுக்குள்ள கொண்டு போகிறவனா இருக்கிறான். பாருங்க, யோபு கூட தன் வசனத்துல சொல்லப்பட்டிருக்க துயரத்துக்கு வேதனைக்கு இடம் கொடுத்தாராம்.
அவரையே என்ன பண்ணல, சத்துருவானன் விடல, அவனையும் வஞ்சிக்க அந்த இடத்துல வந்தவனா இருக்கிறான். அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில துயரத்துக்கு நம்ம இடம் கொடுத்துருக்கிறோமா? இந்த டிப்ரெஷனுக்கு நம்ம இடம் கொடுத்துக்கிறோமா? கவலைக்கு நம்ம இடம் கொடுத்துக்கிறோமா? இன்னைக்கு அப்பா உம்முடைய இயேசுவின் நாமத்துல அந்த கவலைகள்லாம் எடுத்து போட்டு எனக்கு சமாதானத்தை நீங்க கொடுங்க ஆண்டவரே. சமாதானத்தின் தேவன் அவர் நம்மளுக்கு சமாதானத்தை வரப்பண்ணுகிற தேவனா இருக்கிறார். இதான் ஆண்டவர் சொல்றார், சமாதானத்தின் தேவன் சீக்கிரத்தில் அவன் சத்துருவானவன் காலின் கீழே மிதித்து போடுவேன்றார். அவனை ஒன்றுமில்லாக்கி போடுவார் தேவன். இன்னைக்கு ஆண்டவரே நீங்க எங்களுடைய காரியங்கள் எல்லாம் நீங்க எங்களுக்கு ஆளுகை செய்து கொடுங்க ஆண்டவரே. எங்களை திராணிக்கு மேல நீங்க சோதிக்கப்பட எங்களை நீங்க விட மாட்டீங்க ஆண்டவரே. தப்பிக்க வேண்டிய வழியும் எங்களுக்கு உண்டாக்கி தருகிற தேவன் எங்க கூட இருக்கிறீங்க ஆண்டவரே. எங்களுக்குள்ள இருக்கிற டிப்ரெஷன்கள், எங்களுக்குள்ள இருக்கிற சத்ருவானன் கொண்டு வருகிற எல்லா வேதனைகளையும் எடுத்து போடுங்க ஆண்டவரே சொல்லி நம்ம என்ன பண்ண வேண்டும்? நம்ம ஒரு ஜெபிக்கிறவங்களா நம்ம இருக்க வேண்டும். அவனோட தந்திரங்களை நம்ம நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ஒன்று நம்ம வேதத்துல ஒரு உதாரணத்தை பார்க்கும்போது, யூதாஸ் காரியத்தில் இருக்கிறான். அவனுடைய காரியங்கள் பார்க்கும்போது அவனை நல்ல ஒரு அழைப்பு தெரிந்து கொண்டான். ஊழியங்கள் 3 வருஷம் ஊழியங்களை செய்தான். தேவனோடு கூட இருந்தான். அந்த பந்தி விசாரிப்பிலையும் அவனு உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். தேவனோடு கூட பக்கத்துல ஒட்டி இருக்கிறான். எல்லாமே செய்யக்கூடியவனா இருக்கிறான். அவனோட பந்தி விசாரிப்புல ஒரு பெரிய அந்த இதுல எல்லா சிஷ்யரோடு கூட இருக்கிறான். ஆனா அவன் வாழ்க்கையில அவன் என்ன பண்ணுறான்னா, அவனோட வாழ்க்கை முழுமையாக எதுக்கு இடத்த கொடுத்தானா? சத்ருவானனுக்கு. அவனை ஒரு காரியமாக சத்ருவானன் உபயோகப்படுத்தினவனா இருக்கிறான். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில எதுக்கு நம்ம இடம் கொடுக்கூடாது, எதை இடம் கொடுக்குறோம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். பிசாசிக்கு இடம் கொடுக்கிறவனை அவன் கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சு அவனை ஒரு வழியாக்கு கொண்டு வருகிறவனா இருக்கிறான். அப்போ இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில எந்த ஒரு டிப்ரெஷனுக்கோ எதுக்கோ நம்ம வாழ்க்கை இன்னைக்கு என்ன பண்ணக்கூடாது, ஒப்பு கொடுக்க கூடாது. அப்போ பார்க்கும்போது 4வது காரியங்களை அவன் நமக்குள்ள எதை கொண்டு வருகிறான்னு பார்க்கும்போது சண்டை நாவிகளை கொண்டு வருகிறவனா இருக்கிறான். ஒருத்தர் மேல சாடி சொல்லுகிற காரியங்கள், சகோதரிகளுக்குள்ள சண்டைகளை உண்டாக்குற காரியங்கள். தேவனோ சமாதானத்தின் தேவன், சமாதானத்தை வர பண்ணுகிற தேவன். ஆனா சத்துருவானனுக்கு நம்ம இடம் கொடுக்கும் போது பார்க்கும்போது இன்னைக்கு அநேக குடும்பங்களுக்குள்ள சண்டைகள், ஒருத்தரை பார்த்தா அண்ணனை பார்த்தா ஆவறதுல, தங்கச்சியை பார்த்தா ஆவறதுல, இப்படியாக குடும்பங்களுக்குள்ள இன்னைக்கு கலவரங்கள் அநேக காரியங்களும் உண்டாகி கொண்டுகிறது. அப்போ சண்டைக்கு இந்த எரிச்சலுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் போது அது பிசாசின் மூலியமாக அது வரக்கூடிய காரியமாக இருக்கிறது. அந்த காரியங்களெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, நம்ம எடுத்து போட வேண்டும். நம்ம சண்டை சொல்லி கோல் மூற்றி நம்ம அப்படியாக வருகிற காரியமெல்லாம் அது பிசாசின் மூலியமாக வரக்கூடிய காரியமாக இருக்கிறது. அப்போ அந்த மாதிரி ஒரு காரியங்கள் நமக்குள்ள இருந்து எல்லாமே நாம என்ன பண்ண வேண்டும், நம்ம எடுத்து போட வேண்டும். ஒருவேளை இன்னைக்கு நீங்க சத்ருவுக்கு இடம் கொடுத்திருந்தா, பெருமைக்கு இடம் கொடுத்திருந்தா, ஒருவேளை பொய்க்கு நீங்க இடம் கொடுத்திருந்தா, ஒருவேளை சண்டை ஆவிங்களுக்கு நீங்க இடம் கொடுத்திருந்தா, இல்லை ஒருவேளை டிப்ரெஷனுக்கு நீங்க இடம் கொடுத்திருந்தா, இன்னைக்கு நீங்க என்ன பண்ணுங்க, எடுத்து போடுகிறவளா இருங்க. நம்முடைய தேவன் அவர் தாராளமான நம்முடைய தேவனா இருக்கிறார். நம்மளுக்கு எல்லா வகையானதும் சொந்த ரத்தத்தை கொடுத்து நம்மளை எல்லாவற்றிலும் மீட்டு ரட்சித்து அவருடைய பிள்ளைகளாக நம்மளை அவருடைய நாமத்து அவருடைய பிள்ளைகளாக நம்மளை கர்த்தர் வைத்தவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பார்க்கும்போது இன்னொரு காரியத்தை நான் உங்களோட சொல்ல, சத்ருவானன் அவன் எதையும் கொடுக்க மாட்டான். எல்லாமே நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கொண்டு போகிறவனா இருக்கிறான். நம்முடைய ரட்சிப்புக்கு எடுத்துக்கொண்டு போகிறவனா இருக்கான். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கெடுக்கக்கூடியவனா இருக்கிறான். நம்முடைய நன்றாக இருக்கிற லைஃபை கெடுக்கக்கூடியவனா இருக்கிறான். நம்முடைய குடும்பங்களை அழிக்கக்கூடியவனா இருக்கிறான். ஆனா தேவனும் நம்மளுக்கு நன்மை செய்கிறவரா இருக்கிறார். எல்லாத்தையும் நம்மளை காப்பாற்றக்கூடிய தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எதுக்கும் நம்ம இடம் கூடாது. அநேக பேர் இன்னொரு சத்ருவானம் செய்யக்கூடிய என்னன்னா, கஞ்சத்தனத்தின் ஒரு ஆவியை நமக்குள்ள கொண்டு வருகிறவனா இருக்கிறான். அந்த கஞ்சதனத்தின் ஆவி இன்னைக்கு பார்க்கும்போது அநேக பேருக்கு கொடுக்காதபடிக்கு வஞ்சித்து வைக்கிற காரியங்கள், அநேக காரியங்கள் பார்க்கும்போது வேதத்துல கூட அனனியா சப்பரை இருந்தாங்க. அவங்க சொந்த நிலத்தை விற்று தேவனிடத்துல அவர்கள் என்ன பண்றாங்க, அதை கொண்டு வரும்போது அவங்க உண்மையா அந்த இடத்துல அவன் சொல்லிவிட்டு இருந்தா அவங்களுக்கு ஒரு தண்டனையும் இருந்திருக்காது, ஒரு மன்னிப்பு கேட்டதாக ஒரு தண்டனையும் இருந்திருக்காது. ஆனா அவர்கள் செய்த தவறு என்னன்னா, பிசாசுக்கு இடம் கொடுத்தாங்க. அந்த கஞ்சம், அந்த ஒரு எண்ணம், இதை கொஞ்சம் எடுத்து மறைத்து வைத்து கொள்ளலாம், அந்த ஒரு தண்டனையை
கணவன் செத்தது மனைவிக்கு தெரியாது, மனைவி செத்தது கணவனுக்கு தெரியாது. இப்படியா ஒரு கோரமான ஒரு மரணம் அதுக்குள்ள உண்டானதா இருக்கிறது. இன்றைக்கு நமக்குள்ள இன்னைக்கு சத்துருக்கு நம்ம இடம் கொடுத்துருக்கிறோமா? அதான் பவுல் சொல்றாரு, எபேசிய சபைக்கு எச்சரிக்கை பண்றா, நீ சத்ருவானனுக்கு இடம் கொடுக்காதீங்கன்னு சொல்லப்பட்டுக்கிறது. இன்னைக்கு நம்ம சத்ருக்கு இடம் கொடுத்துக்கிறோமா? நம்ம எடுத்து போடுவோம். அதே போல இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு அவர் என்ன பண்ணாரு, ஒரு சொந்த குமாரன் அவர் பார்த்து நம்மளுக்காக அனுப்பி உளவாய் அன்பு கூர்ந்தார்னு வேதவாசம் நம்மளுக்கு சொல்லப்பட்டு நம்ம மேல எல்லார் மேலேயும் ஒரு அன்பு உள்ள தேவனா இருக்கிறார். ஆனா இன்னைக்கு சத்ருவான என்ன பண்றான்னா, இந்த கஞ்சத்தனம் எதுலையும் யாருக்கும் எதோ கொடுக்க கூடாது, யாருக்கும் எதோ பண்ணக்கூடாது என்று இன்னைக்கு என்ன பண்ணுகிறான், அந்த ஒரு காரியத்துக்குள்ள அவன் கொண்டு போகிறவனா இருக்கிறான். அந்த மாதிரி ஒரு காரியங்கள் நமக்குள்ள இல்லாதபடிக்கு நம்ம தேவன் எப்படி இருந்தாரோ அப்படி எல்லாவற்றிலும் தாராளமாய் ஏராளமாய் கொடுக்கிறவர்களாக நம்ம என்னைக்கு மாறுகிறோமோ அன்றைக்கு தேவனுடைய காரியம் நமக்குள்ள வரக்கூடியதா இருக்கிறது. தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்ம அநேக காரியங்கள் நம்ம கொடுக்குற காரியங்களாக நம்ம இருக்க வேண்டும். அநேக காரியங்கள்ல தேவ ராஜ்யத்தை கட்டக்கூடியவங்களா இருக்கணும். தேவ ராஜ்யத்துக்கு விதைக்கிறவர்களா நம்ம இருக்க வேண்டும். விசுவாசி மாதிரி கஞ்சத்தனத்துல நம்ம இருக்கக்கூடாது. இன்னைக்கு அநேக பேரோட வாழ்க்கையில பார்க்கும்போது சபைக்கு கொடுப்பதிலையும் கஞ்சதனத்துல இருப்பாங்க, தர்சனமா கொடுப்பதிலையும் கஞ்சதனமா இருப்பாங்க. எல்லாத்துலயும் ஒரு மனிதனுக்கு ஒரு நல்ல உணவு கொடுப்பதிலையும் கஞ்சதனமா இருப்பாங்க. அப்போ நம்ம எல்லாமே தேவன் நம்மளுக்கு எப்படி பெஸ்டாக பண்ணாரோ அதை போல நாங்கள் ஆண்டவர் பெஸ்டாக கொடுக்கக்கூடியவர்களா நம்ம இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக பேர்கள் பணம் வைத்து கொண்டு கூட இல்லைன்னுவாங்க. அப்படியாப்பட்ட ஒரு கஞ்சத்தனத்துக்குள்ள இன்னைக்கு இருக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கோம், ராஜாக்களும் ஆசாரிகளும் அங்க கத்த நம்மளை வைத்திருக்கிறார். அந்த உலகத்துல அவருடைய பிள்ளைகளாக நம்மளை வைத்திருக்கிறாரு. நம்ம தேவன் எப்படி நம்மளுக்கு எல்லாவற்றிலும் தாராளமாய் ஏராளமாய் கொடுத்துட்டு போனாரோ அதே போல நாமளும் கொடுக்கிறவர்களா விதைக்கிறவர்களா நம்ம மாறும்போது சத்துருவான அவன் வெக்கப்பட்டு அவன் ஓடி போகிறவனா இருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறதா இருக்கிறது. அப்போ நம்ம எதுக்கு எவைகளுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுத்துக்கிறோம் என்று நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். இப்படியாப்பட்ட ஒரு காரியத்துக்கு நம்ம இடம் கொடுத்திருந்தா நம்மளுக்கு நன்றாக தெரியும், இது சத்துருக்கு நம்ம இடம் கொடுத்துருக்கோம். இதுல மீண்டும் வெளியே வரணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இயேசு ராஜா மூலியமா தான் நம்ம வெளியே வர முடியும். அவர் தான் நம்மளை காப்பாற்ற முடியும், அவர் தான் நம்மளை தேற்ற முடியும். அவர் தான் எல்லா சத்ரு பிடிகளிலிருந்து கூட நம்மளை அவன் விடுகிற அன்பு, அவன் விடுகிற காரியங்கள்ல நம்ம எல்லாத்திலிருந்தும் தேவன் நம்மளை விடுவிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த நேரத்துல நான் என்ன சொல்ல வருகிறேன்னா, இன்றைக்கு நம்ம சத்ருவு யார் என்று நன்றாக நம்ம புரிந்து கொள்ளும் போது அவனை ஜெயிப்பதுக்கு ஒரு பெரிய வெற்றியை கர்த்தர் நம்ம என்ன பண்ணுகிறாரு, தரக்கூடியவராக இருக்கிறார். அவன் கொஞ்சம் தான் இடம் கேட்குவான், ஆனா அவன் என்ன பண்ணுவான், அங்கேயே படுக்க போட்டு படுத்துக்கொள்ள விரும்புவான். அப்போ நம்ம கொஞ்சம் கூட ஒரு துளியலுக்கு ஒரு இடம் கொடுக்காம நம்ம என்னைக்கு நம்ம தேவனுக்கு இடம் கொடுக்குறோமோ அந்த இடத்துல தேவ பிரசனமும் தேவனுடைய வல்லமையும் கிரியை செய்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அநேக உதாரணங்கள் வேதத்தில் இருக்கிறது, அநேக காரியங்கள் வேதத்தில் எழுதப்பட்டுகிறது. கொடுத்த வாழ்க்கைகள் எல்லாம் தேவன் கொடுத்த வாழ்க்கைகள் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டது என்று நம்ம வேதத்தில் நம்ம பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அந்த இடத்துல அன்பின் தேவனே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய தூய் கரத்துல நாங்கள் வருகிற கர்த்தாவே, அப்பா இன்றைக்கு ஆண்டவரே சத்துருக்கு இடம் கொடுக்காதபடிக்கு ஆண்டவரே அவனுடைய தந்திரங்கள் அவனுடைய கிரிகள் எல்லாம் நாங்கள் இயேசுவின் நாமத்தினால நாங்கள் இழுத்து போடுகிறவராக இருக்கிறோம். கர்த்தாவே உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். பெருமையின் காரியங்கள் நமக்குள்ள வராதபடிக்கு கர்த்தர் எடுத்து போடுங்க. அப்பா இந்த நேரத்தை தகுப்பனே எல்லாமுடைய கரத்துல ஒப்பிடுகிறோம். கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய சமாதானம் தேவ விடுதலை உண்டாகும் நான் ஜெபிக்கிறையா. கொடுத்த வார்த்தைக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனை நாம மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.